சீதா வீட்டில் இருக்காங்க. அருண் வெளியே போனவங்க ரொம்ப கோவமாகவே வீட்டுக்கு வராங்க. சீதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வரேன். சீதாவும் வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, இப்போ எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல, நான் பேசுகிறதே உனக்கு சத்தம் போடுற மாதிரி இருக்கான் அப்படின்னு இங்கே சீதாவை பார்த்துட்டு அந்த அருண் கோவமாக பேச, என்னாச்சுங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்டலாம் விஷயத்த எப்படி சொல்கிறது, அடிச்சுட்டு சொன்னால் தானே உனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் என்ன பண்ணுறாங்க, ஊங்கி கன்னத்தில் அறைய விட வயிற்றுல சீதா அழுகவும் செய்கிறாங்க. இப்போ எதுக்கு நடிக்கிறீங்க அப்படின்னு என் சீதா கேட்குறாங்க. என்னைய பார்த்தா உன் மாமாவுக்கும் மாமா ஃப்ரெண்ட் அந்த செல்வத்துக்கும் நக்கலா தெரியுதா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு என்கிட்ட வந்து சத்தம் போடுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல, நீ வீட்டில் இருக்க ஆனால் உனக்கு விஷயம் தெரியாமல் இருக்காதுல்ல அப்படின்னு அந்த அருண் கேட்க, முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அங்கே சீதா கேட்குறாங்க. அதுக்கு அருண், இன்றைக்கி டிராஃபிக்கில் அவங்க ரெண்டு பேருமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் என்னை ஏளனமாக எகத்தாளமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து சீதாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். எல்லாருடைய பேப்பர்ஸையும் செக் பண்ணி தான் அனுப்பினேன். ஆனால் அந்த முத்துவோடைய பேப்பர்ஸையும் அந்த செல்வத்தோடைய பேப்பர்ஸையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சேன். அதுக்கு அவனுங்களுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வருது. முக்கியமான சவாரி இருக்கு, போய் ஆகணும்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வந்ததும் அவங்கக்கிட்டே என்னை போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. அவர் என்னையை திட்டுறாரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் செஞ்சது தப்பு தானே, பேப்பர் சரியாக இருந்தால் நீங்கள் அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு அவங்களை நீங்கள் வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. என்ன சீதா, செத்து போனது ஏன் அம்மால, அதனால் உனக்கு எங்கள் அம்மா மேலே எந்த பாசமும் இருக்காதுல்ல, அதனால் உனக்கு அவங்க வேறு யாரோ ஒருத்தவங்களா தோன்றதுனால தானே நீ இப்படி பேசுகிற. செத்து போனது உன் கூட இருக்கவங்களா இருக்கணும், அப்போ தானே அந்த கவலை என்னன்னு உனக்கும் தெரியும்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. என்ன கையை நீட்டி பேசுகிறேன்னு கையை பிடிச்சி திருக்கி விட, அம்மா வலிக்குதேன்னு சீதா வேகமாக அலரும்போது வாசலில் வந்து நிற்கிற எங்கள் சந்திரா அத்தனையும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சந்திரா உள்ளே வரும்போது அருண் அமைதியாகவே திரும்பிக்கிட்டு நிற்க, மாப்பிள்ள என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அங்கே வந்த சந்திராவுடைய முகம் முழுக்க கோவத்தோட இங்கே அருணை பார்த்து கேட்க, நான் என்னத்தை பண்ணேன், சீதா மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எதுக்காக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரப்போகுது, நானும் அவளை எவ்வளோ தங்க தட்டில் வச்சு தாங்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும், அவள் இல்லாமல் நான் இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கோவத்தோடு நடந்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவ தான். இவ எதுக்காக எப்போதுமே அக்கா மாமான்னு அவங்கள பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னு அருண் அப்படியே பால்ட்டி அடிக்க, அதுக்கு அங்கே சந்திரா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் மாப்பிள்ள உள்ள வரேன், தப்பு முழுக்க உங்கள் பேரில் மட்டும்தான் இருக்குது, உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது, சீதா மேலே என்ன தப்பு இருக்குது, என்ன தவறு இருக்குன்னு இப்போ அவளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரா கேட்க, ஓ இப்போ நீங்களும் சீதா கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல, சீதா கூட சேர்ந்துக்கிட்டு நான் பேசல மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு அம்மாவாக தட்டி கேட்குறேன், அதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்படி பார்த்தா உங்கள் குடிகார மாப்பிள்ளையை நீங்கள் தினம் போய் தட்டி கேட்டுட்ருக்கணும், உங்கள் பொண்ணு மீனாவை தினமும் தானே அவன் கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கான்னு சொல்ல, போதும் நான் இப்போ அவரை பற்றி பேசவல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான். இப்போது இந்த வீட்டில் இங்கே உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நானும் இங்கே சீதாவுடைய மாமியார் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு மன நிம்மதியோடு நாங்கள் இருந்திருப்பேன். ஆனால் சீதா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவள் முகமே சரியில்லாமல் தான் இருந்தது. அத்தை இறந்து எத்தனை நாள் ஆனாலும் இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க அதே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்ததுனால தான் சீதாவை வீடு வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது நீங்கள் என் பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்கன்றது. இங்கே பாரு சீதா, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதே ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் தப்பே பண்ணாத ஒன்றை மற்றவங்களை காரணம் காட்டி அதை விட துன்புறுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இத்தனை வருஷ காலமாக உன் அப்பா கூட நான் வாழ்ந்திருக்கேன்டி, அவருடைய ஒரு சுண்டு விரல் கூட என்னைய காயப்படுத்தினதுக்காக என்னைய கையை ஓங்கினதே கிடையாது. ஆனால் ஒன்று இந்த அளவுக்கு இந்த மனுஷன் போட்டு அடிக்கிறானா, அதை நீ பொறுத்துக்கிட்டு எதுக்காக சீதா இருக்கணும், ஒரு அம்மாவா நீ பொறுத்துக்கிட்டு போ, இதெல்லாம் சுகச்சிக்கிட்டு வாழன்னு சொல்லக்கூடிய அம்மா நான் கிடையாது. இதே தவிர இதே விதமான விஷயம் மீனாவுக்கு நடந்தாலும் அவகிட்ட நானும் அதைத்தான் சொல்வேன். ஆனால் அது தங்கமான மாப்பிள்ளடி, முத்து மாப்பிள்ளை ஒரு நாளும் நம்ம பொண்ணு மீனா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. கோவம் சண்டை எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்திருக்கேன், ஆனால் ஒரு நாளும் அடிக்க கை ஓங்கினதே கிடையாது. அதனால் மட்டும்தாண்டி நான் மீனா கிட்ட பொறுத்து போ, பொறுமையாக போ, அமைதியாயிருன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறது. ஆனால் இத்தனை அடியே தாங்கிக்கிட்டு நீ இதை வீட்டில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிற நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுது சீதா. என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, அவங்க இல்லைனா தானே அவங்கள பற்றி யோசிக்கிற அளவுக்கு போகவும் செய்கிறாங்க. இவர் செத்து போன அம்மாவை நினச்சே
கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அதை பற்றி நான் வந்துட்டு தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கு காரணம் பழின்னு இதை வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்கலன்றதுக்காக இன்னொருத்தவங்க மேலே பழியை தூக்கி போடுறது ரொம்ப பெரிய தப்பு மாப்பிள்ள. அதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பத்தாத்துக்கு அவர் எங்களுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர். என் பொண்ணோட அதாவது எனக்கு மூத்த மாப்பிள்ள, சீதாவுக்கு மாமா. அதனால சீதாவை அடித்து துன்புறுத்துறீங்க. அவங்க மேலே இருக்க கோவத்தை என் பொண்ணு மேலே காட்டிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி இங்கே சந்திரா கேட்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் எதுக்கடி இங்கே நின்றுட்டுருக்கேன், போடி கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, அம்மா எப்படிம்மா நான் இவரை விட்டுட்டு வர முடியும்னு சொல்ல, எனக்கு நீ முக்கியம்டி. இந்த வீட்டில் உன்னை விட்டுட்டு போய் தினம் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி என்னால் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து என்னால் வாழவும் முடியாது. நீ எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எங்கள் கூட இருந்துட்டு போ, நாங்களே உன்னை நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சந்திராவும் சொல்ல, அம்மா சொல்கிறத கேளுமா அப்படிங்கிறாங்க. என்னால் இவரை விட்டுட்டு வர முடியாது, இவர் இருக்கிற மனநிலைமையும் சரியில்லைன்னு சொல்லும்போது அருண் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கல்ல, எத்தனை அடி அடித்தாலும் பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே இருக்க பாசம் மட்டும் என்றைக்குமே குறையாது. அவனை விட்டுட்டு விலகி போகணும்னு கூட நினைக்க மாட்டான். ஆனால் எனக்கு என் பொண்ணு முக்கிய மாப்பிள்ளை, உங்ககிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் இதே வார்த்தையை நான் முத்து மாப்பிள்ளை கிட்ட ஒரு நாள் சொன்னதில்லை. அவர்கிட்ட என் பொண்ணு பாதுகாப்பாகவும் ரொம்ப பத்திரமாகவும் இருக்கா. அவரை மாதிரி என்றைக்குமே நீங்கள் வர முடியாது. அவரை பற்றி பேசினா உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனால் அவரை மாதிரி உங்களால் ஒரு நாளும் வாழ முடியாது அப்படின்னு சந்திரா சொல்ல, அருண் அசிங்கப்பட்டு நிற்க சீதாவை கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு ஒரு கையில் பேக்கையும் எடுத்துக்கிட்டு, இனி என் பொண்ணு உங்களை தேடி என்றைக்குமே இங்கே வரமாட்டா. ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையும் திருந்தி தூக்கி போட்டுட்டு வர மாட்டா, என் பொண்ணை தேடி எங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே தான் பொண்ணை சீதாவை கூட்டிகிட்டு தரன்னு கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க இங்கே சந்திரா. இங்கே அருண் அப்படியே நின்றுட்டுருக்காங்க அதிர்ச்சியில். வீட்டுக்கு போன சந்திரா தூக்கி பேக்கை வீசிட்டு தான் பொண்ணை கட்டி பிடிச்சி கண்கலங்க, ஏண்டி எதுக்காக இந்த விஷயத்தை எங்ககிட்ட இந்த மறைச்சன்னு சொல்லாமா, என்னாச்சுமா அப்படின்னு அங்கே நிற்கிற சத்யா பதறி போகிறாங்க. அப்போது சத்யாவும் இங்கே சந்திரா கிட்ட வந்துட்டு கேட்கும்போது சந்திரா விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா, என் கண்ணாலேயே பார்த்த பிறகு எப்படா சீதா அந்த வீட்டில் விட்டுட்டு வர முடியும், அடித்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காருடா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா இதெல்லாம், நீயாவது எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சந்திரா ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதுனால மீனாவும் ஓடி வந்துடுறாங்க. மீனா வந்ததுமே, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தினம் கஷ்டத்தை மட்டுமே தாண்டி சீதா அந்த வீட்டில் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு அம்மாவாக பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், அதனால தான் அவளை நான் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, சீதா என்னாச்சு, இன்னும் உன் புருஷன் திருந்தின மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்க, அக்கான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகவும் செய்கிறாங்க. இதை பார்த்து சந்திராவுக்கோ சத்யாவுக்கோ மனசு முழுக்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணாக்கா, தெரிஞ்சா அப்படின்னு சொல்லும்போதே பின்னாடி முத்து வந்து நிற்கிறாங்க. கண்ணு முழுக்க கோவம், கையை முழுக்க இங்கே கோவம் தான், எல்லாமே கோவமாகவே தெரியுது. நீ இப்போவே அவனை நான் சும்மா விட போகிறதில்லன்னு முத்து அந்த இடத்த விட்டு கிளம்பி, என்னங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க, இப்போ தான் நம்ம சீதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல, சீதா தானே அவன் வேணும்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணா, இப்போ அவள் கஷ்டப்படுறாளேன்னு நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா, ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க முத்து சொல்ல, வேணாம் மாப்பிள்ள, நான் என்ன திருப்பி கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். திருப்பி அடிக்கிறதுனால மட்டும் அந்த மனுஷன் திருந்திட்டு வரா, என்ன சொல்லால் அடிக்கணும், அந்த சொல்லால் தான் நானும் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு அந்த சந்திரா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவும், அம்மா சொல்கிறதாங்க சரி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல, இன்னை இந்த நிலைமையில் என்னால் பார்க்க முடியல சீதா, மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லாம் என்னால் தானே ஒரு பக்கம் தோணவும் செய்யுதுன்னு சொல்ல, நீங்கள் ஏன் மாமா வருத்தப்படுறீங்க, எதுவும் உங்களால் நடக்கலை, அது அவருடைய பிடிவாதத்தாலையும் கோவத்தாலையும் மட்டுமே தான் நடக்குது. நான் அக்காட்ட சொல்வேன் மாமா முன்கோவக்காரரு அப்படின்னு, ஆனால் இப்போதாக்கா தெரியுது நான் யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்றது அப்படின்னு சீதா சொல்ல, அந்த நின்றுட்டுருக்க அமீனாவும் முத்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து கவலைப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லைக்கா, இனி நான் இங்கேருந்தே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மனுஷனை மாதிரி உன்னை ஏற்றுக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் சீதான்னு அங்கே முத்துவும் சொல்லிடுறாங்க, மீனாவும் சொல்லிடுறாங்க. சீதா யோசனை பண்ணியபடி நிற்க வீட்டில் சீதா இல்லாததை மறந்துட்டே, சீதா வா சீதா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு காஃபி கொண்டு வா, டிஃபன் எடுத்து வேணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே சீதாவுடைய நினைவு அருணை போட்டு கொல்லவும் செய்து, சீதாவை போட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் அடித்ததை நினச்சி ரொம்ப மன வருத்தத்தில் அந்த அருணும் இருக்காங்க.